ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷத்தோட ஈது தான் 2025. அந்த வருஷத்தோட ஈத் விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது கொஞ்சம் தான் என்னால் எவ்வளோ கிளிப்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எப்படி ஈது போச்சுன்னு இந்த விலாக் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி 30th நைட்டு அன்றைக்கே எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் நமக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே ஹரிபரியாக எடுக்கணும். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு என் பையனுக்கா, என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெஹந்தி, இந்த காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ப்ரிப்பேர்டாக இருந்தால் ரொம்ப நல்லதில்லை. என்னோடய காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் என் பையனோட காஸ்மெட்டிக்ஸுனால் என்னது, இந்த வாட்சு, இந்த இது தான், கண்ணாடி தான், இதை தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெல்லவிட்டா இது சென்ட்டு, இந்த சென்ட்டு சூப்பராக இருக்கும். நான் லாங் ஸ்டேக்காக நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்க இந்த சென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கன்சீலர், இது நான் நியூவாக வாங்கியிருக்கேன். இது நல்லாயிருக்கு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா கன்சீல் பண்ணுது. நல்லா நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த கம்பலும் நான் ஜுவல் மார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுவும் அஃபோர்டபுள் தான். நல்ல அந்த கொரியன் ஸ்டைலில் இருக்கும். எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ட்ரெஸ் கலருக்கே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிங்கு கூட நான் வாங்கியிருந்தேன். இது ப்ளூ ஸ்டோன் ரிங்கு. இப்போ நிறைய பேர் ஸ்டோன் வச்சு தானே ரிங்கு போடுறாங்க கலர் கலராக. ஸோ அதுவும் பார்த்துக்கிட்டேன். அண்ட் நான் அன்றைக்கி போட்ட மெஹந்தியும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. காலையில் ஸ்டெயின் நல்லா இருந்தது. என்றைக்குமே நம்ம இன்றைக்கி போட்டோன்னா 2 days கழித்து தான் நல்லா ஸ்டெயின் இருக்கும். பட் அன்றைக்கி நல்லாவே பிடிச்சிருந்தது. நான் அதுக்கு முந்தின நாள் ஆஃப்டர்நூனே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்லாம் டைம் இருக்காது அப்படின்றதுக்காக. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 6 o'clock அந்த மாதிரிலாம் வேக்கப் ஆயாச்சு. வேக்கப் ஆகிட்டு நாங்கள் 8 o'clock அந்த மாதிரி தொழுகை இருந்தது. அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம் மசூதிக்கு. லேடிஸ்க்கு 8 o'clock வச்சுருந்தாங்க, ஜென்ஸுக்கு 7:30 வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக போயிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனோம். போயிட்டு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே ஸ்வீட் இருந்தது. இது வட்டலப்பம், அந்த ஸ்வீட் இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச காஸ்மெட்டிக்ஸ்லாம் போடணும்ல, அதான நெக்ஸ்ட்டு வேலை. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இந்த வளையல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. மல்டி கலர். நான் வாங்கினது லைட் கலர். இதில் டார்க் கலரும் இருக்குது. நமக்கு தனித்தனியாக ஷேடு என்னென்ன கலர் வேணுமோ அது மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டோம். தான் சாப்பிட்டோம். ஏன்னா டைம் இல்லைல்ல. காலையில் இடியாப்பம், பரோட்டா, தோசை எல்லாமே வச்சு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோ தான். வேறு என்ன பண்ணுறது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுவும் நல்லா வந்திருந்தது. என் பையன் ட்ரெஸ்ஸு எல்லாருமே போட்டு சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டிங்ஸ் இந்த வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் மாமி தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அவங்க சூப்பராக செய்வாங்க. அதையும் நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டோம். அன்றைக்கி என்னலாம்னா முட்டை, தேங்காய் பச்சடி, கத்திரிக்காய் இதெல்லாம் தான் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். நல்லா வந்திருந்தது அன்றைக்கி. அதையும் நல்லா சுட சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். 1 o'clock 1:30 அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஈவினிங் பீச் போகலாம் அப்படின்னு அந்த டேவே ஃபுல்ஃபில்டாக ஆக்கணும்ல. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஈவினிங் அம்மா அப்பாலாம் வரான்னு சொல்லியிருந்தாங்க பீச்சுக்கு. இந்த மெரினா பீச் தான் போயிருந்தோம். அன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ டிராஃபிக்கு. நாங்கள் கிளம்பும் போது ஈவினிங்கு 5:30 அப்படி. ஆனால் எங்களுக்கு பார்க்கிங்கே 7 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. பார்க்கிங் சுத்தமாக இல்லை. எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க போல், கவர்மெண்ட் ஹாலிடேயில். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. போனது எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு இந்த வட்டலப்பம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டேன். இந்த சுக்காப்பி, முறுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஐஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி தான் என்னோடய ரம்ஜான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு முடிஞ்சதை போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.